ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இந்த வீடியோ எடுத்து 1 வீக் ஆகிடுச்சு. நானும் எடிட் பண்ணி வச்சுட்டேன். பட் இருந்த பிஸியில் இந்த வீடியோ என்னால் ரிலீஸ் பண்ண முடியல. பட் ஓகே, இப்போது நமக்கு லாங் வீக்கெண்ட் தான் இல்லையா? ஸோ லாங் வீக்கெண்ட் அப்படின்ற மாதிரி 16 டேஸ் நமக்கு ஹாலிடே அப்படின்றதுனால எல்லா பெண்டிங் ஒர்க்கையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சண்டே அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்துட்டு அந்த ஹோல் டே ரொட்டீன் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் எப்படி போகுது ஹாலிடேஸ் எல்லாம்? ஹோப் நல்லா போகும்னு நினைக்கிறேன். பசங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் சரி, வெதர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. உடம்பை பார்த்துக்குங்க, கவனமாக இருங்க. நம்ம ஃபேமிலிக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, விமன் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடம்பை பார்த்துக்குங்க. நம்ம இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட உடம்பு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்புறம் நம்மளோட 100 டேஸ் சேலஞ்சுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிஜமாலுமே நான் அவ்வளோ இமெயில்ஸ் எதிர்பார்க்கல. 800 இமெயில். ஒரு 50 இமெயில் அனுப்புனேன் அப்படின்னா உடனே ஃபோன் அப்படியே ஹேங் ஆகிடுது. அதுக்கப்புறம் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி தான். ஸோ நேற்று நான் என்னால் ஷார்ட்ஸும் போட முடியாததுக்கு காரணமும் அதுதான். ஃபுல்லாக உட்காந்து அந்த இமெயில் ஃபுல்லாக எல்லாேருக்கும் அனுப்பி முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அதை ஷார்ட்ஸில் போடுற அளவுக்கு எடிட் பண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாக நான் ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ ஷார்ட்ஸில் சப்போஸ் யாருக்காவது இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வருத்தமே பட தேவையில்ல. சீக்கிரமாக நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த 10 நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 டேஸ்க்கு நான் என்னென்னலாம் போடணும் வீடியோஸ் ஃபுல்லாக எடிட் பண்ணி வச்சுருவேன். இந்த மெனு சொல்கிறேன். மெனு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத ஃபுல்லாத்தையும் 100 டேஸ்க்கும் நான் எடிட் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஸ்கூல் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது எக்ஸ்ட்ரா ஒர்க் தானே இது. ஸோ நான் இதை கான்சன்ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய 100 டேஸ் ஒழுங்காக எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் அந்த வேலை எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடிச்சிருவேங்க. ஸோ நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எல்லா ஒர்க்கையும் பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக போகுங்க. அடுத்தவங்களுக்காக தயவு செஞ்சு யாரும் வாழாதீங்க, உங்களுக்காக மட்டும் வாழுங்க. ஏன்னா வந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயிலில், அக்கா உங்களோட வீடியோ நான் நிறைய பார்ப்பேன், ஆனால் உங்கள் வீடியோவுக்கு கீழே மெயில் பண்ணேன் அப்படின்னா அது தப்பாக இருக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருவாங்க, என்னை யாராவது தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே சொல்கிறேன், அடுத்தவங்களுக்காக மட்டும் வாழவே வாழாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் யாரும் நம்மளை அடுத்த லெவலுக்கு தூக்கி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நம்மளோட உழைப்பு, நம்மளோட முயற்சி, நம்ம பண்ணுற ஒவ்வொரு வேலையும் மட்டும்தான் நம்மளை அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ அதனால் அடுத்தவங்களை நினச்சி தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணால் மற்றவங்க பார்த்துருவாங்க, மற்றவங்க தெரிஞ்சிருவாங்க அப்படின்றது அவங்க ஓப்பனாக அந்த மெயில், அவங்க மட்டும் இல்லை நிறைய இமெயில் வந்துருந்துச்சு. அந்த மெயில் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய சிரிப்பு வந்துச்சு. இங்கே இருக்கிற என்னோடய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி தான் எனக்கு பண்ணுவாங்க. வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ண மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணி பேசுவாங்க. சில பேர் உண்மையாகவே உரிமையாக மெசேஜ் பண்ணி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. வீடியோவில் எதுக்கு கேட்டுக்கிட்டு கமெண்ட்டில் அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட்டுன்னு போட்டுட்டு போயிடலாம். இதுவே என்கிட்ட மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா கம்யூனிகேஷனாக போகும் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் சில பேர் எப்பயுமே என்கிட்ட அதிகமாக கம்யூனிகேஷனே பண்ணாதவங்க ஜஸ்ட் ஏதாவது ஒரு ரீசனுக்காக என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்குறவங்களும் இருப்பாங்க, மெசேஜ் பண்ணி கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் அவங்க இப்படி தான் அப்படின்றது தெரியாத வரைக்கும் தான் பிரச்சனை. அவங்க இப்படி தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஐயோ இப்போ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணலையே, இப்படிலாம் இருந்தால் நான் என்ன ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா என்னால் வீடியோ போடுற ஒர்க்கை ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ அதனால் லைஃப் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக வாழுங்க. எப்பயுமே சொல்கிறேன். அதுக்காக எனக்கு கமெண்ட் பண்ணவங்களாம் நல்லவங்க, எனக்கு கமெண்ட் பண்ணாமல் இமெயில் பண்ணவங்களாம் அவங்களா வாழலை அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை. யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு குட்டி விஷயம் நம்மளை நிறைய விஷயங்களை திங்க் பண்ண வைக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அடுத்தவங்களுக்காகன்னு மட்டும் எப்பயுமே யோசிக்காதீங்க. நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம இழந்துருவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் இருங்க. ஒரு குட்டி எக்ஸாம்பிளாக தான் அந்த கமெண்ட் எக்ஸாம்பிளில் சொன்னேன். ஸோ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஒவ்வொரு டேயில் நீங்கள் யாருக்காக பயந்து என்னென்ன பண்ணுறீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அப்படி யாருக்காகவும் பயந்து நீங்கள் எதுவுமே பண்ணல, உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க. ஸோ நம்மளுக்காக வாழ்வோமே. நம்மளை சுற்றி இருக்க யாரையும் நினச்சி கவலையே படாதீங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைதியாக இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க. அது வாயில்லாத பூச்சி, அந்த பிள்ளைக்கு பேசவே தெரியாது அப்படின்லாம் இருக்கும். நான் நல்லா பேசுவேன் அப்படின்றதுனால என்னை வாயாடி அப்படின்வாங்க. ஸோ அப்போ எனக்கு கோபமாக வரும். அதுவும் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச ரிலேட்டிவ் முன்னாடியோ, சித்தப்பா முன்னாடியோ, மாமா முன்னாடியோ அது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க என்னை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில்
காலேஜ் போகும்போது என்னோடய டீச்சர் சொன்னாங்க, காலேஜில் ஸ்கூல்லேயுமே அதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் காலேஜில் தான் வந்து எனக்கு அது கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. நான் காலேஜ் போகும்போது சொன்னாங்க, ஒரு டீச்சர் வந்து, உனக்கு தேவையானதை நீ பேசலை அப்படின்னா இன்னொருத்தவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாய் பேசுகிறது தப்பு இல்லைல்ல, எனக்கு தேவையானதை நான் தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்படி தான் இருந்திருக்கேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவ வாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அமைதியாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கே நம்ம அமைதியாக இருந்தோமோ அந்த இடத்துலலாம் நான் நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எப்போயுமே சொல்கிறேன், சுற்றி இருக்கவங்களுக்காக வாழாதீங்க. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இது சரியா, நம்ம கரெக்டாக பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு பண்ணுறது மனித இயல்பு தாங்க. எல்லோரும் எல்லா நேரத்துலையும் கரெக்டாக தான் இருப்போம். நான் பண்ணுறது எல்லாமே 100% கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்கே யாரும் கிடையாது. தப்பு பண்ணுறது மனித இயல்பு தான், அதெல்லாம் நம்ம கடந்து தான் வந்தாகணும். ஸோ தப்புன்னு புரிகிறப்போ, ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை மாற்றிக்கணுமே தவிர, நான் பண்ணது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் அமைதியாக இருக்கவங்களாம் நல்லவங்க, வாய் பேசுகிறவங்களாம் கெட்டவங்க அப்படின்றது இன்னும் இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்களும் அது மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு நிறைய ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. நம்ம அம்மாலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வயல் வேலை இதெல்லாம் இல்லாதப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஊரில் சும்மா இருக்க காலத்தில் குரூப்பாக உட்காந்து வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உனக்கு தெரியுமா இது, நமக்கு தெரியுமா இதுன்னு சொல்லிட்டு. அது அம்மா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த காசிப்ஸ் பேசுகிறது இல்லாமலாம் இல்லை, கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நான் எப்படி அதுலேருந்து வெளில வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டயா இருந்தாலும் சரிங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிட்டு வந்துடுவேன். இதுதான் இப்படி தான் நம்ம ஒருத்தவங்களை பற்றி குறை பேசுகிறோம் இல்லையா, அதை அவங்கள வச்சுக்கிட்டும் நம்மளால் பேச முடியும் அப்படின்னா அந்த இடத்துல அதை பேசிட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா பேசாமல் நம்ம கருத்தை வந்து அமைதியாக வந்துடலாம். எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுன்ற அவசியமும் இல்லை அப்படி இல்லையா. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பேசிட்டு வந்துட வேண்டியது தான். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா அந்த காசிப்ஸ் பேசுகிறது குறையும். ஸோ அம்மா காலத்துலேருந்து அந்த காசிப்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த காசிப் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே தான் ஆரம்பிக்கும் நம்ம மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்றது. இன்னொருத்தவங்களை பற்றி குறை சொல்லிகிட்டு இருப்பாங்களா, அப்போ நம்ம என்ன நினைப்போம், நாளைக்கு நம்ம இப்படி பண்ணிட்டா நம்மளையும் இப்படி தான் சொல்லுவாங்க போல். அது நல்ல விஷயமா இருந்தால் நம்மளை மாற்றிக்கலாம். சும்மாவே அவங்க நல்லது பண்ணும்போதே இவங்க குறை பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி அதை மாற்றிக்க முடியும்? ஸோ அதனால் அதை காது கொடுத்து கேட்காம இருக்கிறதே நல்லது. ஸோ இந்த விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம என்ன கற்றுக்க முடியும், நம்மளாக இருக்கிறதுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்றத நோக்கி மட்டும்தாங்க நம்ம எப்போயுமே போயிட்டுருக்குறோம். அடுத்தவங்க விஷயத்துக்கு காது கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம நிறைய திங்கிங் வரும். ஒருவேளை இவங்க நம்மளை பற்றி அங்கே இப்படி சொல்லியிருப்பாங்களோ, இவங்க நம்மளை பற்றி இப்போ நினச்சிட்டு இருப்பாங்களோ, இவங்க நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்கன்ட்டு அடுத்தவங்களோட திங்கிங்காகவே வாழ்ந்துட்டுருப்போம். ஸோ வெளியில் வாங்க, வெளியில் வந்துட்டு உங்களுக்கான ஒரு உலகம் இருக்குது, நம்ம ஃபேமிலி இருக்குது, நம்ம பசங்களை பார்க்கணும், நம்ம ஹஸ்பண்டை பார்க்கணும், நம்ம வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிங்க. எப்பயுமே அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்போம். எப்பயும் யாரும் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கவே முடியாதுங்க. வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு எதிரியவாவது சம்பாரிச்சிருப்பீங்க. ஸோ அந்த எதிரி தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர். கோவம் வரும், அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எரிச்சலாக தான் இருக்கும். என்னடா இப்படி சொல்கிறாங்களே, இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்துட்டு போட்டுமே, அந்த எதிரி நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போனவங்களா கூட இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களாக இருங்க. இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சது 9 மணி. வளைகாப்பு இன்றைக்கின்னு தெரியும், ஆனால் டைமிங் தெரியாது. யூஸ்வலாகவே வளைகாப்பு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக போனது எல்லாமே மார்னிங்கில் தான் இருந்துச்சா. ஐயோ 9 மணி ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்திலே படபடன்னு எந்திரிச்ச உடனே இவர்கிட்ட கேட்டேன். இன்விடேஷனை மெயிலில் தான் அனுப்புனாங்க. எனக்கு எப்போவுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. ஒரு மெயிலை பார்த்துட்டேன், படிச்சுட்டேன் அப்படின்னா உடனே அதை நான் டெலிட் பண்ணிடுவேன். தேவையில்லாத மெயிலாக இருந்துச்சு அப்படின்னா. என்னோடய இமெயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எது எனக்கு தேவையான இமெயிலாக இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாத ஒரு இமெயில் கூட வச்சுருக்க மாட்டேன். அது என்ன சொல்கிறது, அது ஓசிடியா என்னன்னு தெரில. அதுக்கு திட்டம் வாங்கியிருக்கேன் நிறைய விஷயத்தில். அன்றைக்கி அந்த வளைகாப்பு இன்சிடென்ட்டும் அதான் நடந்துச்சு. நான் வந்து அதை டெலிட் பண்ணிட்டேன். அவரோட ஃபோன்லேயும் அது இல்லை, அவருக்கும் டைம் தெரியல. அப்புறம் டக்குன்னு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு படபடன்னு ஆகிடுச்சு எனக்கு. அவங்க ஹலோன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன மலர் ஒரே படபடப்பாக இருக்கீங்க அப்படின்னாங்க. எழுந்திரிச்ச உடனே ஃபோன் பண்ணேன். அவ்வளோ டென்ஷன் எனக்கு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை 12:30க்கு தான் அப்படின்னாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக எழுந்திரிச்சு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குட்டி வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 11 நம்ம குளிச்சுட்டு கிளம்புனா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கெல்லாம் ஏற்றணும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஸோ டைம் இருக்கும்போது க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சைட் பை சைடு வேலைகள் ஆரம்பித்தேங்க.
நம்ம படபடப்பாக இருந்தோம் அப்படின்னா எல்லா வேலைகளையுமே ரொம்ப படபடப்பாகவே செய்வோம். அதை கவனிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்? நான் நிறைய விஷயங்கள் அப்படி தான். நான் வந்து ரொம்ப வந்து படபடப்பாக இருந்தேன்னா எல்லா விஷயமும் அப்படி தான் போகும். இதே இப்போ நான் கொஞ்சம் கோவமாக இருக்கேன் அப்படின்னா எல்லார் மேலேயும் கோவம் வரும். எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும். பாசிட்டிவாக எதுலேயுமே வந்து நினைக்கவே தோணாது. ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ எனக்கு ஞாபகம் வரும். லைஃப் இப்படி தான் இருக்குல்ல, நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த இந்த இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவாக நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இப்போ கோபமாக இருந்தேன்னா இப்போ நான் செய்கிற எல்லாமே கோபமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிந்தனைகள்லாம் எனக்கு அப்பப்போ வந்து போகும். ஒருவேளை இதெல்லாம் வரும்போது தோணும் எனக்கு, நம்ம லைஃப்பில் வந்து மெச்சூரிட்டி அப்படின்ற பார்ட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பி மெச்சூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இதை இப்படி யோசிக்கிறேன், மெச்சூர்டாக யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்லுவாங்க. ஸோ வந்து அப்போல்லாம் நான் நினப்பேன், நமக்கு இந்த ஹேபிட் இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லா விஷயமுமே எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, நான் 2 விஷயமாக யோசித்து பார்ப்பேன். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இதை மாற்றி இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது மட்டும்தான் அந்த மாதிரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோகாவில் வந்து சொல்லுவாங்க. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சிந்தனை, செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைஃப்பில் முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த இது எல்லாமே வந்து ஒட்டி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருப்பேங்க. அப்புறம் நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இந்த சாரியோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப சாரி, இந்த சாரீ வந்து நான் லக்ஷ்மி பொட்டிக்கில் தான் வாங்கினேன். ஆனால் அது வந்து அவங்க சேனலில் ஆரம்பித்த புதுசில் வாங்கினது. அப்போ வந்து லிங்க்கெல்லாம் கோடெல்லாம் இல்லை. ஸோ அப்படி பார்த்து வாங்கினது தான். 2.5 வருஷம் ஆகிடுச்சு வந்தேன், இந்த சாரீ வந்தேன். ஆனால் இப்போ தான் கட்டுறேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ஒரிஜினல் ப்ளவுஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி தைக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பார்டரை மட்டும் கைக்கு வச்சுட்டு ஷோல்டர் பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலர் வந்து நான் கொடுக்க சொல்லியிருந்தேன். ஆனால் தங்கச்சி தான் போய் தைச்சாங்க. டெய்லர்கிட்ட மாற்றி சொல்லிட்டாங்க போல். அவங்க வந்து சாரியோட கலரை பாடிக்கு வச்சுட்டு பார்டரை மட்டும் எடுத்து கைக்கு வச்சுட்டாங்க. இந்த ஒரு சாரீ இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட்டிமன்றம் பேசும்போது ஒரு சாரீ கட்டியிருப்பேன் இல்லையா, அந்த சாரீ இந்த சாரீ ரெண்டுமே வந்து சேம், ஒரே மெட்டீரியல் அந்த மாதிரி. ஸோ பாடி ஃபுல்லாக அது காட்டன். ஆக்சுவலாக இது வந்து அந்த சாரீக்கும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு வந்து க்ரீன் கொடுக்கறதுக்கு பதிலாக கோல்டு கலர் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த சாரீ, இந்த 2 சாரியுமே ரொம்ப நாள் வந்து தங்கிருச்சு. ஒரு மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்றதுனாலே கொஞ்ச நாள் வந்து கட்டாமல் வச்சுட்டேன். ஸோ அதனால் அந்த பட்டிமன்றம் இந்த சாரீ கூட நான் எப்போயோ ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனேன். ஆனால் அந்த பட்டிமன்றம் பேசின சாரீ வந்து 2.5 வருஷமாக அப்படியே இருந்துச்சு பிரிக்காமையே. ஸோ இந்த சாரீ வந்து இடையில ஒரு தடவை நான் எதிர்பார்த்த மாதிரி ப்ளவுஸ் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு மேட்சிங்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து கட்டிட்டு போனேன். அந்த சாரீ சுத்தம் கட்டவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. அது பட்டிமன்றம் பேசும்போது தான் திரும்பி ஆல்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ரெட்டு இது ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டினேன். ஸோ கோடு இல்லைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் லக்ஷ்மி பொட்டிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்குமே அவங்கள்ட்ட வாங்கின ஒரு சில சாரீ 1, 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா முழம் பத்தாமல் இருந்திருக்கு. அது எல்லாமே நான் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரியோட வீடியோ போடும்போது அதில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பண்ணாமலாம் இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப் வச்சுருக்கறனால அவங்கள்ட்ட உங்களுக்கு சாரீ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக இல்லைங்க, அவங்க எங்கேயோ இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கேன். ஸோ அவங்களுக்கு எனக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் காசு கொடுத்து தான் சாரீ வாங்குகிறேன். ஸோ இது நிறைய பேர் வந்து இதுக்கு கோடு கேட்டு நான் இல்லைன்னு சொல்லி சொன்னேன்னா, ஒரு வேளை ஃப்ரீயாக வந்து சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த சாரீ வந்து காட்டன் சாரீ. கழுத்தில் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த நெக்லஸ் வர இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மோதி அந்த நூல் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஆனால் சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு எனக்கு மேலே வந்து. இப்போ அவங்கள்ட்ட வர சாரீலாம் இந்த மாதிரி மாடல்லலாம் இல்லை. இப்போ நிறைய வந்து என்ன சொல்கிறது, இந்த டசார் சில்க்கு, காதி சில்க்கு அந்த மாதிரி நிறைய போயிடுச்சு. பட் எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு இது மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருந்தால் பிடிக்கும். ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலரோடு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாகவே எனக்கு பிங்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பிங்க் எங்கே பார்த்தாலும் வந்து அந்த பிங்க்கோட இது ஷேடு வந்துச்சு அப்படின்னாவே பார்த்து வாங்கிடுவேன். ஸோ அதனால் பிங்க்கு தான் ஃபேவரெட். ஸோ அங்கேருந்து வந்துட்டு இப்போ மேலே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா இன்னொரு 1/2 மணி நேரம் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு அரிசியை போட்டுட்டு மேலே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ வந்த தினமும் டைம் பார்த்திங்க அப்படின்னா 4 மணி என்னமோ ஆகிடுச்சு. ஆனால் வந்து இப்போவே நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போயும் நான் வந்து இந்த வேலையை செய்யலை அப்படின்னா 6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாயிடுமா, அப்போ அந்த வேலை செய்யும்போது கொஞ்சம் கடியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போயே முடிச்சிடுறது. இங்கே யூஎஸில் இருக்க எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தாங்க. இந்த டைம் வந்து சீக்கிரம் இருட்டுறது வந்து சீக்கிரம் இருட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா 4 மாதம் 5 மாதம் ஓடிடும் தான். பட் இருந்தாலும் அந்த 5 மாதமும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுலாம் எனக்கு வந்து வந்த புதுசில் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சீக்கிரம் தூங்கிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யதார்த்தமாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா
ரொம்ப கஷ்டம். இது வந்து சீக்கிரம் இருட்டிடும். நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஃபீல் வந்து நம்ம ரொம்ப நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் வந்து வரும் இந்த சீக்கிரம் வந்து இருட்டும் போது. ஸோ எனக்கு அப்படி தான் தோணும். இருட்டிருச்சுன்னா போய் தூங்கிடணும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட். இருட்டுனாலும் வேலை செய்யணும் அப்படின்றது தான் இந்த ஊரோட தலைவிதி. ஸோ அதை வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான மாதங்கள் தான் இந்த இனிமே வர மாதங்கள் வந்து. மேலே பெட்ரூமும் பார்த்திங்க அப்படின்னா ரணகலமாக தான் இருக்குது. ஸோ இந்த சாரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்து வைக்கல. சொல்லப்போனால் அந்த வளைகாப்பை வந்து மறந்துட்டேன் நான். ஏன்னா அவங்க ரொம்ப முன்னாடியே இன்வைட் அனுப்பிட்டதுனால சுத்தமாக மறந்துட்டேன். அது இன்றைக்கின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தான் ஞாபகம் வந்துச்சு தூங்கினதுக்கப்புறம். சரி ஓகே அதை காலையில் எழுந்துச்சி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக தான் எழுந்துச்சி கிளம்பி போனேன். அதனால் பெட்ரூமு பாத்ரூம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரணகலமாக தான் இருக்குது. எந்த திங்ஸ் எங்கே எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல். எனக்கு வந்து இந்த மேக்கப் ரிமூவல் டிஷ்யூ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் காஸ்கோவில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் மேக்கப் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் வந்துட்டு வாஷ் பண்ணுவேன் இல்லையா, அப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் ஏதாவது வரும் மூஞ்சில். ஆனால் இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா முகம் கழுவும் போது நிஜமாலுமே ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், டிஷ்யூ வச்சு தொடங்க. அதுக்கப்புறமா நான் அப்போல்லாம் நினப்பேன், டிஷ்யூ வேறு எதுக்குடா காசு போட்டு வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அதோட பெனிஃபிட்டை அனுபவிக்கும் போது தான் அது தெரியுது, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டிஷ்யூ வச்சு மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு துடைக்கும் போது ஸ்கின் வந்து நல்லாயிருக்கு. ஸோ எடுத்தோன்னே சோப் போட்டு வாஷ் பண்ணுறதை விட. ஸோ இன்றைக்கி நான் போட்டுட்டு போன வளையல் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வளைகாப்பு வளையல் அதை தான் போட்டு போனேன். இங்கே இருக்கிற வளையல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் காலேஜ் டைமில் வாங்கினது. இதை மெனக்கட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போது தான் நான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொரு வளையலுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த வளையல் போடும்போது என்ன ட்ரெஸ் போட்டேன், இப்படி இருந்துச்சு எல்லாமே ஞாபகம் இருக்கும். எங்கெங்கே வாங்கினேன் அந்த வளையலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பெரம்பலூரில் படிக்கும்போது சக்தி ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ அந்த கடை வந்து ரொம்ப பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியல. நான் இப்போ ஊருக்கு போனப்போ போக முடியல, அதனால் போகலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடைனா அப்போ அந்த கடை தான். அப்போ அந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே குவாலிட்டியானதாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதே மாதிரியே வச்சுருக்காங்களா இல்லை எப்படி நார்மல் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி ஆக்கிட்டாங்களான்னு தெரில. அது ஒரு மாதிரி ஒரு குவாலிட்டியான கிஃப்ட் ஷாப் மாதிரி இருக்கும். அங்கே எல்லாமே இருக்கும். வளையல் இருக்கும், ஹேண்ட்பேக் இருக்கும், கிஃப்ட் இருக்கும், நீங்கள் நிறைய ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கடை வந்து. ஸோ அங்கே தான் வந்து வாங்குவேன். அங்கே வாங்கின பாதி வளையல் இருக்குது. அப்புறம் நம்ம சென்னையில் பீச்சு மெரினா பீச் போனேன் அப்படின்னா கண்ணாடி வளையல் வாங்குறதுக்காகவே போவேன். எல்லோரும் பீச்சை ரசிச்சுட்டு வருவாங்க. நான் ரிட்டன் வரும்போது அப்பாடா இந்த கடையில் வளையல் வாங்கினோமா, அந்த கடையில் வளையல் வாங்கினோமா, இந்த மாதிரி வாங்கினோமா, அந்த மாதிரி வாங்கினோமான்ட்டு அதை தான் யோசிச்சுட்ருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கண்ணாடி வளையல் வந்து. ஸோ இங்கே வரைக்கும் அதை நான் எடுத்துகிட்டு வந்து அந்த மெமரிஸ் கூட வாழ்ந்துட்டுருக்கேன். டெய்லி காலையில் எந்திரிச்சு எனக்கு அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து வெளியில் வச்சுட்டேன். இத்தனை நாளாக பாக்ஸில் தான் வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம் பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது எடுத்து வந்து வெளில வச்சுட்டேன். எனக்கு என்னமோ அதை டெய்லி பார்க்கணும் போல் தோணுச்சு. அந்த ஒரு மெமரிஸோட ஹாப்பி மெமரிஸ் இல்லையா, அதெல்லாம் அதுக்கு நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பயமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட வளர்ச்சியை கெடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பயம் பார்த்திங்க அப்படின்னா மனசில் வந்து இருக்கிற எல்லா கெட்ட விஷயத்தையும் ஒன்று கொண்டு வரும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மற்றவங்க நம்மளை பற்றி இப்படி நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு வகையான பயம்தான். இவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கணும், அவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு பயந்தே நம்ம வாழ்க்கையை வாழும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல யதார்த்தமான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அப்படின்றதையே இழந்துருவோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதுக்கும் பயப்படாதீங்க. என்ன மற்றவங்க மனிதனுக்கு சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் பயப்படணுன்ற சூழ்நிலை அப்படின்றதெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம வந்து இப்போ ஸ்கூல் படிக்கும்போது டீச்சரை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா நம்ம ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருந்திருப்போம், இல்லை அவங்க சொன்னது ஏதாவது செய்யாமல் இருந்திருப்போம், அதுக்காக பயப்படுவோம். அதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா டீச்சர் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிலாம் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து எனக்கு என்னோடய டீச்சர் எல்லாருக்குமே வந்து என்னையும் பிடிக்கும், எனக்கும் என்னோடய எல்லா டீச்சரையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டீச்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல். நமக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறவங்க. ஸோ அந்த பயப்படாத, எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்ததும் ஒரு டீச்சர் தான். ஸோ அதனால் யாருக்கும் பயப்படாதீங்க. பயமும் ஒரு வகையான வியாதி தான், நம்மளோட முன்னேற்றத்தை வந்து கீழே இறக்கி விடும். ஸோ யாருக்காகவும் பயப்படாதீங்க, தைரியமாக பேசுங்க எந்த இடத்துல இருந்தாலும். நிறைய இமெயில் வந்துருந்துச்சு இல்லையா, அதில் நிறைய இமெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனடாவில் இருக்கவங்க நிறைய பேர் அனுப்பிவிட்ருந்தாங்க. நான் வந்து கனடாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சில மெயிலெலாம் அப்படியே அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கொட்டி என்னோடய வீடியோஸ் எவ்வளோ நாளாக பார்க்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட பேச்சு தமிழ்லேயே வந்து எழுதி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் ஒரு வீடியோவுக்கு கீழேயும் கமெண்ட் பண்ண முடியலை.
அப்படின்னு சொல்லிட்டு. சிலதெல்லாம் பரவாயில்ல, சில பேர்லாம் வந்து கமெண்ட்டும் பண்ணுறவங்களும் இமெயில் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பட் எனிவே கமெண்ட் பண்ணலை அப்படின்றதுனால நான் யாரையும் தப்பாக நினைக்க போகிறதும் இல்லை. கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால வந்து எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னும் கிடையாது. நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்கோ அப்படி தான் எல்லாமே இல்லையா? ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் யாரையும் தப்பாகவும் நினைக்கல. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ, ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நான் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் பேசினது ஏதாவது ஒன்று யாருக்கோ எங்கேயோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குட்டியாக ஒரு சந்தோஷப்பட்டுப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி உங்கள் பின்னாடி போய் யாராவது உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. அவங்களோட வேலை அது மட்டும்தான். அவங்களால அப்படி அவ்வளோதான் பேச முடியும். உங்கள் முன்னாடி பேசுகிற தைரியம் இருந்தால் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டோம். உங்களுக்கு பேச தைரியம் இல்லையா, தயவு செஞ்சு பின்னாடி போய் பேசிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. யாராவது யாரை பற்றியாவது உங்கள்கிட்ட குறை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை திருப்பி கேளுங்க. இதை அவங்க முன்னாடி பேசுகிற தைரியம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் மாறுவாங்க, குறை பேசுகிறதையும் குறைப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னா, இதை அவங்க முன்னாடி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொருத்தவங்களை பற்றி குறை பேசுகிறத கண்டிப்பாக குறைச்சிப்பாங்க. காசிப்ஸ் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ அதுவும் இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஒரு குரூப்பிசம், எல்லா இடத்துலையும் நம்ம மனநிம்மதியை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னா நீங்கள் நீங்களாக இருங்க, யாருக்காகவும் வாழாதீங்க. நம்மளாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க நம்ம கூட இருப்பாங்க. இல்லை அப்படின்னா காசிப்ஸ் பேசுகிறது, இதை ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாராவது வந்து என்கிட்ட வந்து ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மெயிலெலாம் படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் இந்த மாதிரி ஷேர் பண்ணேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும், லைஃப் ஒரு டைம் தான், ஏன் இவ்வளோ இது சுமந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நீங்களாக இருங்க, மற்றவங்களுக்காக வாழாதீங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஒரு சிலர் நம்மளோட தப்பை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டினா தான் நம்மளை மாற்றிப்போம். நம்ம கூட இருக்கவங்களாம் ஜால்ரா போட்டுகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மாறவே மாட்டோம். ஸோ அதனால் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னா, நீ பண்ணுற தப்பு, இது தப்பு, இதை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நல்ல ஃப்ரெண்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அந்த சொன்னால் தப்பாக நினச்சிப்பா, இவன் நம்மள்ட்ட பேச மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சொல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில் அவங்களோட முன்னேற்றத்தை நீங்கள் குறைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னா முன்னாடி சொல்லுங்கள், பின்னாடி போய் பேசாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட் அப்படின்னா நல்லவங்க அப்படின்றது படத்தில் இருக்குது அப்படின்னாலும் லைஃப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். நம்ம யாரெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோமோ அவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் லேர்னிங் கற்றுக்கிட்டோம், நம்மளோட சக்ஸஸ்க்காக தான் அவங்க இதை சொன்னாங்க, நம்மளோட வளர்ச்சிக்காக தான் இதை சொன்னாங்க அப்படின்னா அது குட்டு. இல்லை முன்னாடி என்கிட்ட இப்படி பேசினாங்க, பின்னாடி போய் என்னை பற்றி இப்படி பேசினாங்க அப்படின்ற விஷயம் உங்கள் காதுக்கு வரும்போது அவங்க எப்படி நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? ஸோ அதனால் என் பார்வையில் ஃப்ரெண்ட் அப்படின்னா நல்லவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பதில் சொல்லுவேன். ஸோ அதனால் அப்படி எனக்கு அந்த படத்தில் அந்த டைலாக் வந்து ரொம்ப பிடிக்கும். நண்பன் நானே நல்லவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அது மென்னுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கலாம், உமனுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய பதில். இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா இடத்துலையும் நல்லவங்களாக மட்டுமே இருந்துட்டாங்க அப்படின்னா எல்லா உமனுமே எல்லா இடத்துலையுமே சக்ஸஸாக மட்டும் இருக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.